அண்மை செய்தி. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு விசாரணை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜியின் உதவியாளர் கார்த்திகேயன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், விவரங்களை பகிரலாம். வணக்கம். சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை முடிவடையும் வரை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2011 முதல் 15ஆம் ஆண்டு வரை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக அவருக்கு எதிராக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கின் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் எம்பி எம்எல்ஏகள் மீதான வழக்கில் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த பணத்தை கொண்டு சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணை முடிவடையும் வரை அமலாக்கத்துறையினுடைய சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கோரி கார்த்திகேயன் என்பவர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் சாட்சிகள் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பிரதான வழக்கினுடைய விசாரணை முடிவடையும் வரை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையின் வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரித்து உத்தரவிட்ட நீதிபதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இந்த வழக்குகளை தள்ளி வைக்க முடியாது. ஏற்கனவே உச்சநீதிமன்ற வழிகாட்டின்படி வழக்கு விசாரணை நடைபெற்றுள்ளதால் அமலாக்கத்துறையின் வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.